सद्गुरु श्री शंकर महाराजाय नमो नमः. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மாதங்கி பாலாஜியின் பணிவான வணக்கங்கள். ஸ்ரீ சங்கர் மகாராஜ் கதைகளை தொடர்ந்து கேட்டுருக்கோம். நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுக்குற ஆதரவுக்கு மிக்க நன்றி. சங்கர் மகாராஜுடைய பரம சிஷ்யரான அப்பா என்கிற டாக்டர் தானேஸ்வருக்கும் மகாராஜுக்கும் இடையே நடந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியாக இந்த காணொலியில் மகாராஜ் அப்பாவுக்கு கொடுத்த ஆன்மீக பயிற்சிகள், அப்புறம் அதை எப்படி சோதனை செய்தார் அப்படிங்கிற விவரம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போகிறோம். மகாராஜ் அகமது நகருக்கு அடிக்கடி வந்து தங்குறத வழக்கமாக கொண்டிருந்தார். அங்கே அவருக்கு அப்பா மட்டும் இல்லாமல் பல சிஷ்யர்கள் இருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஸ்ரோத்ரி, பார்க்கே, கார்கனீஸ், ஜனுபாவ் மிரிக்கர், ஷேக் ஹுசைன் என்கிற இஸ்லாமியர் போன்ற சிஷ்யர்கள் இருந்தாங்க. ஆனால் அவர் ஒன்று மிரிக்கர் வீட்டில் இல்லைன்னா தியானேஸ்வருடைய வீட்டில் தான் தங்குவார். அவர் இத்தனை நாட்கள் தான் தங்குவார் அப்படின்னெல்லாம் சொல்ல முடியாது. சில சமயம் நாட்கணக்கில் தங்குவார், சில சமயம் மாதக்கணக்கில் தங்குவார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சங்கர் மகாராஜும் ஷீரடி சாய்நாதரும் சமகாலத்தவர்கள் அப்படின்னு. இங்கே மிரிக்கர் அப்படிங்கிற பக்தர் ஷீரடி சாய்பாபாவுடனும் தொடர்பு கொண்டிருந்தார். அதை பற்றின தகவல்களை ஆவோ பிஜ்லி அப்படிங்கிற சேனலில் வீடியோவாக சில வருடங்களுக்கு முன்னாடி பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவோட லிங்க்கை நான் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மகாராஜ் அப்பாவுடைய வீட்டுக்கு வந்திருக்கார் அப்படின்னு தெரிஞ்சா அவருடைய மற்ற சிஷ்யர்கள் மகாராஜை தரிசனம் பண்ணுறதுக்காக அப்பாவுடைய வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்பாவுடைய வீட்டு கூடத்தில், அதாவது அவர் வீட்டு ஹாலில் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. அந்த நேரத்தில் அப்பாவுக்கு டிஸ்பென்சரி கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுது அப்படின்னா இவங்களெல்லாம் விட்டுட்டு எப்படி நம்ம கிளம்புறது அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கும் இல்லையா? அவர் அப்படி நினைக்கிறதுக்கு முன்னாடியே மகாராஜ் அப்பாவை கூப்பிட்டு, உனக்கு டிஸ்பென்சரி கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுது, நீ முதல்ல அங்கே கிளம்பு, அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அமுச்சிடுவார். நமக்கு எப்படி இருக்கும், குரு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கார், எப்படிடா அவரை விட்டுட்டு நம்மளோட வேலையை பார்க்க கிளம்புறது அப்படின்னு ஒரு யோசனை இருக்கும் இல்லையா? ஆனால் மகாராஜ் அதை பற்றியெல்லாம் ஒரு சிஷ்யர் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கர்ம யோகத்தை தான் முதல்ல கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத இங்கே திட்டவட்டமாக நமக்கு உணர்த்துறார். அதாவது நம்ம கர்ம யோகத்தை, நம்மளுடைய வேலைகளை எந்தவித தடைகளும் இல்லாமல் செஞ்சால் மட்டும்தான் குரு நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம இங்கேருந்து புரிஞ்சுக்கலாம். அப்பா தன்னுடைய வேலை முடிஞ்சு இரவு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், அவரோட இரவு உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் மகாராஜும் அப்பாவும் பல மணி நேரங்கள் உட்காந்து உரையாடுவாங்க. சில சமயம் 2 பேரும் ஒரு வார்த்தை கூட பேசிக்காம மணிக்கணக்காக அமைதியாக உட்காந்துருப்பாங்க. இதை படித்த உடனே எனக்கு சாய்பாபா தன் குருவிடம் எப்படி உபதேசங்கள் பெற்றார் அப்படிங்கிறத ஒரு அத்தியாயத்தில் குறிப்பிட்டிருப்பார் இல்லையா? அது நினைவுக்கு வந்தது. அதாவது சிஷ்யன் குருவிடமிருந்து வாய்மொழியாகவோ சொல் மூலமாகவோ தான் உபதேசம் பெற வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. குருவுக்கு அருகில் அமர்ந்து கொண்டு அவரை அமைதியாக கவனித்தாலே போதும், அவர் நமக்கு அனைத்து உபதேசங்களையும் கிடத்தி விடுவார் அப்படிங்கிறத இங்கே நம்மால் புரிஞ்சுக்க முடியறது இல்லையா? ஒரு முறை மகாராஜ் அகமது நகரில் 6 மாத காலம் தங்கியிருந்தார். அந்த சமயத்தில் அப்பாவுக்கு அனைத்து விதமான சித்திகளையும் கற்றுக் கொடுத்தார். சித்திகளை அவர் இந்த வயசுல தான், இந்த நேரத்தில் தான் கற்றுக் கொடுத்தார் அப்படிங்கிறது இல்லை. அவர் சின்ன வயசில் இருக்கும் பொழுதே பக்கிரியா ராம்கதி அப்படிங்கிற ஒரு சித்தியை
சொல்லி கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத நம்ம முன்னாடி ஒரு காணொளியில் தெரிஞ்சுட்டோம் இல்லையா? அதையும் நம்ம இங்கே ஞாபகம் வச்சுக்கிறோம். மகாராஜ் சொல்லி கொடுக்குற சித்திகளில் அப்பா தேர்ச்சி பெற்றதும் மகாராஜ் அவர்கிட்ட இதெல்லாம் பயனற்றது, இதுக்கு மேலே இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவார். அதாவது சித்திகள் நம்மை தாழ்த்திவிடும், முக்திக்கு அழைத்து செல்லாது அப்படிங்கிறத அவர் இந்த மாதிரி சொல்லிடுவார். அப்பா சில சித்திகளை ஒரு வாரத்தில் கற்றுப்பார், சில சித்திகளை மாத கணக்கில் கற்றுப்பார். ஆனால் எந்தவித கேள்வியும் கேட்காம கற்றுப்பார். மகாராஜ் இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறீங்களே, அப்புறம் ஏன் எனக்கு கற்றுக் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்கவே மாட்டார். குரு என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே எந்தவித மறு கேள்வியும் கேட்காம ஏற்றுப்பார். மகாராஜ் ஆத்ம ஞானி அப்படிங்கிறதுனால தன் சிஷ்யர்கள் சித்திகள் மூலம் பயனடைவதை விட கர்மாக்களை அனுபவித்து தான் கழிக்க வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப விரும்புவார். மகாராஜ் அப்பாவை தியானேஸ்வரிய ஆழமாக படிக்க சொல்லி அதில் இருக்கிற கருத்துக்களை கற்றுக்க வச்சார். அப்பாவுக்கு ஒரு ஓவி அல்லது ஒரு ஸ்லோகத்தை கற்றுக்க ஒரு நாள் ஆகும், ஒரு சில சமயம் பல நாட்கள் கூட ஆகும். ஸ்லோகங்கள் புரியலன்னா மகாராஜ் அவருக்கு எளிமையாக புரிய வச்சிடுவார். இப்படி மகாராஜ் அப்பாவுடைய கைகளை பிடித்து கொண்டு ஆன்மீகத்தில் முன்னேற வைத்தார். குருவுக்கு தன் சிஷ்யர்கள் மேலே எவ்வளோ கருணை இல்லை? மகாராஜ் அப்பாவுக்கு சில சித்திகளை கொடுத்துருக்காரு இல்லையா? அந்த சித்திகளை அப்பா பிரயோகப்படுத்தலை அப்படின்னாலும் அவை தானாகவே வெளிப்படும். அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஞானக்கண் மூலமாக பகுத்தறிந்து உணர்ந்துக்கணும். இது அற்புதம், மாயாஜாலம் அப்படின்னு அதில் மயங்கி நின்றுட்டோம் அப்படின்னா அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் பண்ண முடியாமல் நின்று போயிடுவோம். இதனால தான் குருமார்கள் இந்த சித்திகளை முடிஞ்ச மட்டும் பிரயோகமே படுத்த மாட்டாங்க. அதை யாருக்கும் சித்திகளை பிரயோகப்படுத்துங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அதை விளக்குற மாதிரி அப்பாவுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்பா தினமும் ஒரு பாலகிருஷ்ண விக்கிரகத்தை வச்சு அதுக்கு அபிஷேகம் ஆராதனைகள்லாம் செய்வார். அவர் ரொம்ப ஆத்மார்த்தமாக அந்த விக்கிரகத்துக்கு பூஜை செய்வார் அப்படிங்கிறதுனால அந்த விக்கிரகம் அவரோட பேச ஆரம்பிச்சுது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த விக்கிரகத்திலிருந்து பாலகிருஷ்ணருடைய உருவம் வெளியில வர ஆரம்பிச்சுது. அந்த உருவம் வெளியில வந்து இவர் கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு திரும்பி அந்த விக்கிரகத்துக்குள்ள ஐக்கியமாகும். தினமும் இதே மாதிரி நடந்துட்டே இருந்தது. அப்பாவுக்கு இது ஒரு அற்புதம் அப்படின்னு தோணலை. அவர் படித்தவர் அப்படிங்கிறதுனால இது என்ன நடக்கிறது அப்படின்னு அந்த இடத்துல அவர் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சார். அதாவது இதில் ஒளிந்திருக்கும் மெய் ஞானம் என்ன அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோணித்து. ஏன்னா மகாராஜ் ஒரு மெய்ஞானி அப்படிங்கிறதுனால இவருக்கு எல்லாத்தையும் ஒரு வேற மாதிரியான அற்புதம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் எந்த விதமான போதனைகளும் செய்யலை அப்படிங்கிறதுனால இவரால் இதை ஒரு அற்புதம், மிராக்கிள் அப்படின்னு எடுத்துக்கிறதுக்கு முடியல. என்னதான் நடக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அதை பற்றின ஆராய்ச்சியை பண்ண ஆரம்பித்தார். ஒரு நாள் இதுலேருந்து வர்ற அந்த உருவத்தை சோதனை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணார். எப்போதும் போல பாலகிருஷ்ண விக்கிரகம் அன்னிக்கும் அவருக்கு காட்சி கொடுத்தது. நீ நிஜமாவே வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த உருவத்துக்கிட்ட கேட்டார். நீ இன்னுமா என்னை நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு தன் கையில் இருந்த தங்க வளையலை கழற்றி இவர் வச்சிருந்த அந்த பிரசாத தட்டில் கிருஷ்ணர் வச்சார். ஆனாலும் அப்பா அதில் திருப்தி அடையலை. பாருங்க, இதே நம்மளா இருந்தானா, ஆஹா கிருஷ்ண பகவானே எனக்கு காட்சி கொடுக்குறார், நான் எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலி, நான் பாக்யவான் அப்படின்னுலாம் நினச்சிருப்போம். ஆனால் சங்கர் மகாராஜ் தன் சிஷ்யனை இந்த மாதிரி உருவாக்கலை. அவர் ஒரு மெய்ஞானி அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்களில் அட்ராக்ட் ஆக முடியாதபடி அவரை போதனை பண்ணி வளர்த்துருக்கார். ஆனாலும் அப்பா என்ன பண்ணுறார் அப்படின்னா, நீங்கள் நிஜமாக தான் வந்திருக்கீங்களா அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் அவர்கிட்ட கேட்டுட்டே இருக்கார்.
கிருஷ்ணரும் ஆமா ஆமான்னு சொல்லிட்டு திருப்பி அந்த விக்கிரகத்துக்குள்ள போய் ஐக்கியமாயிடுறார். அப்பா மகாராஜ் சொன்ன போதனைகளை திருப்பி திருப்பி நினைவுபடுத்தி பார்க்குறார். இதுல என்னதான் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா யோசனை பண்ணி பார்த்ததும் அவருக்கு புரிஞ்சிடுறது. அதாவது இந்த உருவம் தன்னுடைய ஆத்ம சக்தியிலிருந்து தான் தோன்றித்து அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார். அதாவது நம்முடைய மனதின் வலிமை எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத நாம இங்க புரிஞ்சுக்கணும். அதாவது அவருடைய மனதின் சக்தி, மனதின் வலிமைதான் இப்படி உருவமாக வெளிப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத அவர் திட்டவட்டமா புரிஞ்சுக்கிறார். இந்த நிகழ்ச்சியை நம்ம எல்லாரும் ஆழமா சிந்திக்கணும். அது நம்ம மனதினுடைய வலிமை எவ்வளவு ஆழம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மகாராஜ் நமக்கு இந்த லீலை மூலமா புரிய வைக்கிறார். நம் மனதுடைய ஆழமான விருப்பம் எதுவோ அது சித்திக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்தினுடைய உட்கருத்து. நம்ம எல்லாருக்குமே தெரியும் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறத பற்றி பல ஆய்வுகள் நடந்திருக்கு. அது பற்றி பல புத்தகங்களும் இருக்கு. இங்கே அப்பா ஒரு டாக்டர் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்த அவர் ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு தான் அவர் யோசிச்சாரே வழிய, இது ஒரு அற்புதம், எங்கேயும் நிகழ முடியாத ஒரு விஷயம் அப்படின்லாம் மயங்காம அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறார். இத புரிஞ்சின்ற உடனேயே இது தன்னுடைய அகம்பாவம் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சுது. உடனே என்ன பண்றாரு தெரியுமா? அந்த பாலகிருஷ்ண விக்கிரகத்தை எடுத்து சுக்கு நூறா உடைச்சு ஜன்னல் வழியா தூக்கி போட்டுடுறார். அப்போ அந்த இடத்துல அவர் முன்னாடி மகாராஜ் நிக்கிறார். சந்தோஷமா கைத்தட்டி டாக்டரோட கடவுள் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லிண்டே சத்தமா சிரிக்கிறார். அதாவது அப்பாவுடைய அகம்பாவம் முற்றிலுமாக அழிந்து விட்டது அப்படிங்கிறதா இதோட உண்மையான அர்த்தம். ஒரு உண்மையான குரு இப்படித்தான் போதனை பண்ணுவார். அகம்பாவத்தை உடைத்து நம்மை யார் என்று உணர்ந்து கொண்டு நம்முள் இருக்கும் இறைவனை தேட வேண்டும் என்பதை யார் உணர்த்துகிறாரோ அவர்தான் சத்குரு. சத்குரு சங்கர் மகாராஜுக்கு ஜெயம் உண்டாகட்டும் என்று கூறி இந்த காணொளியை முடிக்கிறேன். நான் இந்த எபிசோட என் குருவான யோகி ஸ்ரீராம் பாபாவுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் லீலாவை என்னால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடிஞ்சதுக்கு காரணம் அவருடைய போதனைகளும் அவருடன் உண்டான சம்பாஷணைகளும் தான். அவரோட நான் சம்பாஷணை பண்ணும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்களும் சித்திகளை பற்றியும் அவர் எனக்கு பல வகையான விளக்கங்கள் கொடுத்ததன் விளைவு தான் என்னால் இதை ஈஸியாக உங்கள் எல்லாருக்கும் தெளிவுபடுத்த முடிஞ்சது அப்படிங்கிறத சொல்லி அவருடைய பாதார விந்தங்களில் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில் அப்பாவுடைய திருமணம், அவருடைய குடும்ப வாழ்க்கை பற்றி விவரமாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.